கஸ்டமர் சர்ச் பண்ற இடத்துல நீங்களும் இல்ல, உங்க பிசினஸும் இல்ல. 24/7 உங்களுக்காக ஒரு சேல்ஸ் பர்சன் ஒர்க் ஆறாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க, லீவ் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான ஐடியல் கஸ்டமரை ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கஸ்டமர் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டைம் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஸ்க்ரால் பண்ணும்போது உங்க ஆட் அவங்களுக்கு ஷோ பண்ண வைக்க முடியும். உங்களோட பிஸ்னஸில் ஒரு சைலண்டான லீக்கேஜ் இருக்குது. இதனால தான் உங்களோட 70% ஆஃப் கஸ்டமரை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. இதில் 10ல் 9 பிஸ்னஸ் ஓனருக்கு இப்படி ஒரு லீக்கேஜ் அவங்க பிஸ்னஸில் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, பட் இட்ஸ் நாட் இனஃப். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். உங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது, நல்ல சர்வீஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்பர்ட்டான டீம்ஸ் இருக்காங்க, பட் பீப்புளால் உங்களை ஆன்லைனில் ஃபைன் பண்ண முடியல. ஈவன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க, பட் அதுலேருந்து உங்களுக்கு ரெகுலராக கால் வருமானு கேட்டால் ஐ டோன்ட் நோ. மீன்வைல் சம்ஒன் எல்ஸ் உங்களை விட கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டிருக்கு, இல்லை சர்வீஸ் தேவைப்பட்டிருக்கு, ஆர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, இல்லை நியர்பையில் நல்ல டென்டல் கிளினிக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, ஆர் உங்கள் பட்ஜெட்குள்ளே ஒரு ஃப்ளாட் அவைலபிள் இருக்கா உங்களோட சரௌண்டிங்கில் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இறங்கி சர்ச் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, பட் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? அதுவும் கிடையாது. நம்ம முதல்ல பண்ணுறதே மொபைல் எடுத்து தான் சர்ச் பண்ணுவோம். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இல்லை ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மொபைல் எடுத்து சர்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கஸ்டமரும் பண்ணுவாங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் கஸ்டமர் சர்ச் பண்ணுற இடத்துல நீங்களும் இல்லை, உங்கள் பிஸ்னஸும் இல்லை. அதுக்கு பதிலாக உங்களோட காம்படிட்டர் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. நீங்களும் உங்கள் பிஸ்னஸும் இன்விசிபிளாகவே இருக்குது. நீங்கள் லீட்ஸை ரெகுலராக லூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, கஸ்டமர் யூஸ்வலாக பை பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த 3 ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 ஜஸ்ட் திங்கிங். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது ஒரு விமன் இருக்காங்க, அவங்க வீட்டை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, போய் ரெனோவேஷன் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணுவாங்க, யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை எப்படிலாம் ரெனோவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை பிரிண்ட்ரெஸ்ட்டில் எடுப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் எடுப்பாங்க. இந்த ஐடியாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க இமீடியட்டாக யாருக்கும் கால் பண்ணி என்கொயரி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்க தான் ஸ்டேஜ் 1ல் இருக்கிற ஆடியன்ஸ். அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸ்டேஜ் 2 லுக்கிங் ஃபார் ஆப்ஷன் ஸ்டேஜில் இருக்கவங்க. இவங்களுக்கு பேசிக்காக என்ன வேணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்கும். மல்டிபிள் ஆப்ஷனை ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர் டிசைனர் இன் சென்னை, மாடுலர் கிச்சன் காஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி ப்ரைஸு, இமேஜ், டெஸ்டிமோனியல்ஸ் இது எல்லாமே கம்பேர் பண்ணுவாங்க. இதில் ஒரு 4 to 5 ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் தான் முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கஸ்டமர் டிசிஷன் எடுத்துருவாங்க. அவங்க சூஸ் பண்ண ஆப்ஷன்லேருந்து யாரோட ப்ரொஃபைல் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்குது, யாரை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் வச்சு தான் அவங்க சூஸ் பண்ண ஆப்ஷன்லேருந்து ஒன்றை பிக் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் பிஸ்னஸ் ஓனர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ஸ்டேஜ் 1 மட்டும்தான். ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஆடியன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ரேண்டமாக போஸ்ட் பண்ணுறாங்க, ஹையரிங், நியூ கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ரேண்டமாக போஸ்ட் பண்ணுறது புயல் காற்றுல நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க மாதிரி. உங்களுக்கு கஸ்டமர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பீப்புள் சூஸ் பண்ண ரெடியாக இருக்கும்போது தான் ஆட்ஸ் வரணும். இதுக்கு லக்லாம் தேவையில்லை, சிஸ்டம் தான் தேவை. சிஸ்டம் உங்களுக்கு எவ்ரிடே கஸ்டமரை கொண்டு வரும். அங்கே தான் மெட்டா ஆட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. 24/7 உங்களுக்காக ஒரு சேல்ஸ் பர்சன் ஒர்க் ஆகிறாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க, லீவ் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான ஐடியல் கஸ்டமரை ஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ நீங்கள் பிஸ்னஸில் பிஸியாக இருந்தால் கூட. அது எப்படி நடக்கும் தானே யோசிக்கிறீங்க? உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாவோ இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாவோ பீப்புள் இன்ட்ரெஸ்டில் இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஆட் அந்த டைமில் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஸ்க்ரால் பண்ணும்போது உங்கள் ஆட் அவங்களுக்கு ஷோ பண்ண வைக்க முடியும். வித் உங்களோட ஆஃபர், உங்கள் ப்ரூஃபு, மெசேஜு, கால் டு ஆக்ஷனோட. ஸோ பீப்புளால் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் போய் பீப்புளுக்கு கோல் காலிங் பண்ண தேவையில்லை, கிளைண்ட்டை சேஸ் பண்ண தேவையில்லை. கிளைண்ட்டே உங்களை தேடி வருவாங்க.
ஓகே, இதை யோசிச்சு பாருங்க. உங்க காம்படிட்டர் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கொஸ்டின் என்னன்னா, இன்னமும் நீங்க இன்விசிபிளா இருக்க போறீங்களா ஆர் உங்க பிசினஸை ஷோ அப் பண்ண போறீங்களா? ஓகே, நான் இப்போ உங்களை ஆட்ஸ் ரன் பண்ணுங்க, கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அப்படி நான் சொன்னேன்னா டாக்டர்ஸ் உங்களோட சிம்டம்ஸ் என்னன்னே கேட்காம உங்களுக்கு மெடிசன் கொடுக்குற மாதிரி. பட் we are don't do that. First we are diagnose your marketing, then we provide prescription. உங்க பிசினஸ்க்கு எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும், என்ன மெசேஜ் சொன்னா அவங்க கன்வெர்ட் ஆவாங்க, என்ன ஃபார்மேட்ல ஆட் ஒர்க் அவுட் ஆகும், எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். யூ கெட் த லீட். ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவங்க 7 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்காங்க. ஆனா நோன் சர்க்கிள் கூட மட்டும் தான் பிசினஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 3 வீக்ஸ் ஆட் ரன் பண்ணோம். அதுல 37 நியூ என்கொயரிஸ் வந்தது. இது மேஜிக்லாம் கிடையாது. இங்க தான் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது. நீங்க கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல இருந்தா மட்டும் போதும். இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க ரெஃபரலுக்காக மட்டும் வெயிட் பண்ண போறீங்களா, இல்ல உங்க கஸ்டமரை உங்களை தேடி வர வைக்க போறீங்களா? உங்க பிசினஸையும் க்ரோ பண்றதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு லிங்க்கும் ஒரு ஃபார்மும் இருக்கும். ஃபார்மில் உங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.